எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் பற்றி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சேனலில் ஜாயின் பண்ணாதாங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் BTC USD வச்சுருக்கேங்க. டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா $59,582 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தோன்னா, ஸோ ப்ரைஸு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கன்சல்டேஷன் மோடில் இருக்குங்க. ஸோ இந்த கன்சல்டேஷன் மோட்லேருந்து நம்மளுக்கு பிரேக் டவுன் ஆகி ப்ரைஸு கீழே விழுந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்றது பார்த்தோன்னா, ஸோ இதுக்கு கீழே ஒரு மெயினான டிமாண்ட் ஏரியா இருக்குங்க. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட 55,000லேருந்து, அதாவது ரவுண்டு ஃபிகர் ஆகுப்போ $55,000லேருந்து $50,000 ஓகேங்களா. இந்த 5000 பாயிண்டில் தான் நம்மளுக்கு டிமாண்ட் ஏரியா இருக்குது. சரிங்களா. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்மளுக்கு அந்த டிமாண்ட் ஏரியாவை ரீச் பண்ணல. பட் ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ரொம்ப நாள் ஆக்ட் ஆகுது. அந்த சப்போர்ட்டை கீழே உடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ கீழே உடச்சிட்டு ப்ரைஸ் அதே ரேஞ்சில் தான் இப்போதைக்கு நின்றுன்னு இருக்குது. சரிங்களா. ஸோ நேற்று என்ன நடந்துன்னு இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நேற்றுலேருந்து ஸோ நம்ம டெலகிராமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 4 ஹவருக்கும் நம்ம அப்டேட் பண்ணின்னு இருக்கோம். ஒவ்வொரு 4 ஹவர் கேண்டலோட க்ளோசிங் முடியும் போது ஒரு அப்டேட் பண்ணின்னு இருக்கோம். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணாதாங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா 4 ஹவர் கேண்டல்ஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெளிவாகவே தெரியும், ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் மாட்டின்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 கேண்டலுமே ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே மாட்டின்னு இருக்குது. ஸோ போன 9:30 கேண்டல் தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 9:30 கேண்டலோட க்ளோஸ். ஓகேங்களா. அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சோட ஹையை கட் பண்ணி மேலே கேண்டல் க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா. மேபி பார்த்தீங்கன்னா இது ட்ராப்பாக இருக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புமே இருக்குது. ஏன் அப்படின்னா, கரெக்டாக நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கானுங்க பாருங்கள். ஸோ கீழே நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது. அந்த டிமாண்டுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ரேஞ்சு செட் பண்ணுறதுனால நம்மளுக்கு கீழே இந்த ஏரியாலெல்லாம் ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸ்டாப் லாஸ் இருக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ரேஞ்சு செட் பண்ணதுனால மேலேயும் ஸ்டாப் லாஸ் சேரும், கீழே ஸ்டாப் லாஸ் இருக்கும், மேலே ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே புல்லிஷ் மாதிரி சினாரியோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, ஸோ இது புல்லிஷ் மார்க்கெட் இங்கே பாட்டம் ஆகிட்டு திரும்ப மேலே தான் போகுது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் இங்கே லாங் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி லாங் எடுக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரைஸ் அப்படியே மேலே போகிற மாதிரி ஆகிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஒரு வீக்கஸ்ட்டு இந்த ஒரு டிமாண்டை டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட மேலே போகலாம். ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ரொம்ப 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 சேஃபஸ்ட் ஏரியாவாக இருக்கணும். ஸோ இது புல்லிஷ் தான் எப்போ அப்படி கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது, சப்ளை இருக்குது பாருங்கள். ஸோ 62,000லேருந்து 65,000 இந்த சப்ளை உடச்சி கேண்டல் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு, அதாவது டெய்லி கேண்டல். ஓகேங்களா. டெய்லி கேண்டல் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு இது புள்ளி சினாரியத்துக்குள்ளே போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகும். அது இது பார்த்தீங்கன்னா இன்னும் புள்ளி சினாரியோக்குள்ளே போகல. ஓகேங்களா. ஒரு சப்போர்ட், ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை வேறு உடச்சிருக்கான். ப்ரைஸ் இந்த ஏரியாவில் கன்சல்டேட் ஆகிருக்கு, ரேஞ்சு மார்க்கெட் ஆகிருக்கு. அந்த ரேஞ்சு மார்க்கெட்டோட ஹையை வேறு பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ இது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் மாதிரி கூட அப்புறம் கூட போகலாம் மார்க்கெட். ஓகேங்களா. ஆனால் கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு பாட்டம் கிட்ட வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த மூவ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த கீழே போகிற மூவ் இருக்குது பார்த்தீங்களா. இது வரவும் செய்யலாம், வராமையும் இருக்கலாம். அப்படி வந்ததுன்னு வச்சிங்களேன், ராவாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திடீர்னு ஒரு அக்ரெசிவாக ஒரு புஷ் கொடுத்துட்டு டக்குன்னு மேலே தூக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. ஸோ அதனால் என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா, மேபி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருக்கவங்க இந்த ரேஞ்சை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. சரிங்களா. ஸோ ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ட்ரேட் பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸ் எப்படி இருந்தாலும் இது கீழே தான் வைப்பீங்க. அந்த ஸ்டாப் லாஸை தூக்கிறதுக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. பட் ஆனால் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஓகேங்களா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 15% இன்னும் யாராவது இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ இந்த ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா. ஸோ 15% பேலன்ஸ் இருக்க 15% இன்வெஸ்ட் பண்ணாதவங்க இந்த ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மேபி நம்மளுக்கு கீழே வந்தால் கூட மார்க்கெட் இந்த ஏரியாலலாம் நிற்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ மேபி ஒரு சின்னதாக ஒரு புஷ் கொடுத்துட்டு அப்படியே மேலே போக ஆரம்பிச்சிடுவோம். சரிங்களா.
ஸோ கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் வந்து இந்த அதாவது என்னென்னா கிட்டத்தட்ட பாட்டம் வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்கு. அடுத்த மார்க்கெட் பம்ப் ஆனால் ஒரு அக்ரெசிவ் பம்ப்பு கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த 4 ஹவர் கேண்டல் நம்மளுக்கு இப்போதைக்கு என்னவா க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்து என்னவா போன 4 ஹவர் கேண்டல் என்னவா க்ளோஸ் ஆகிருக்குன்னா புல்லிஷாக க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இந்த 4 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரெட்டிஷாக தான் இருக்குது. ஓகேங்களா, பியரிஷாக தான் இருக்குது. மேபி இந்த 4 ஹவர் கேண்டல் நம்மளுக்கு வந்து இந்த லோ இருக்குது இல்லைங்களா, இந்த லோ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா $58,850. இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா இது என்கல்ஃபிங் ஆகிடும். என்கல்ஃபிங் ஆகிடுச்சுன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பியரிஷ்கான சென்டிமெண்ட்டாக வரும். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து ஒரு பியரிஷ் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த கேண்டல் எப்படி க்ளோஸ் வைக்குதுன்றது நான் வந்து க்ளோஸ் வச்ச பிறகு நான் என்ன பண்ணுறேன்னா 1:30 மணிக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் என்னோடய டெலகிராம் சேனலில். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ரைட். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக ஒரு டிஸ்டைம் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாருமே ஒன்று விசிச்சுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்களே ஒரு ஒன்றா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.